ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் என்னையா அது 1000 ரூபா குறையுதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. 1000 ரூபா குறையலாம் இல்லைப்பா, கதிரை கூப்பிட்டு கேளுங்கப்பா அப்படின்ட்டாங்க. கதிரை உன் சின்னமாவன் தான் எடுத்திருப்பான் அப்படி இப்படின்னு பாண்டியன் பழிய போட, பாண்டியா வாய் கூசாமல் பேசுறியப்பா, ஏன்ப்பா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கதிரை கூப்பிட்டு கேட்க, கதிர் எங்கே மாட்டிக்காரோன்றதுக்காக அண்ணன், அதாவது செந்தில் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணா இல்லைப்பா, அது ஒருத்தர் 13,000 சில்லரை தான் கொடுத்தாரு, நான் தான் 14,500ன்னு சொல்லிட்டேன், 13,500 தான் கொடுத்தாரு, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ எல்லாம் எங்கடா பொறுப்பாக இருக்க போறேன்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாப்பா, உன் புள்ள இருக்கே பொறுப்பு புலின்னு நீ நினைக்கிறது யார? தங்கமயில தானே. தங்கமயில் அந்த நேரம் பார்த்து ஃபோட்டோவா அனுப்பி விட, இங்கே பாருப்பா 5000ல் பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய ரூம் புக் பண்ணி இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்ல சொல்ல நம்ம மீனாவுக்கு சிரிப்பு தாங்கலை. ஐயோ இவனை நினச்சா சிப்பி சிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அந்த கதை நமக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ரூமில் போய் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை தங்கமயிலோட அவங்க அம்மாவுக்கு அனுப்ப, ஏய் இவங்கள்ட்டெல்லாம் இறங்கி போகக்கூடாது, ஆம்பளைங்கனாலே இறங்கி போகக்கூடாது, இறங்கி போனால் ஓவராக பண்ணுவாங்க, நீ மூஞ்சு தூக்கி வச்சு 3 வரையும் தூக்கி வச்சுட்டு உட்காருன்றது. ஐயா உங்கள் அம்மா சொல்கிறது கேட்டிங்கன்னா உன் வாழ்க்கை கோவிந்தா தான், ஹர ஹர கோவிந்தா தான். சரி லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சா உங்கள் அம்மா பேச்சை கேட்கவே கேட்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிச்சு. ஏமா வருவோமா நீ நல்லா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, உன் படலாம் இந்த தேட்டரில் ஓடாது, ரீலு அந்த போச்சு அப்படின்னும். இன்னொரு பக்கம் இதை பற்றி பெருமையாக பேசணுன்னே நம்ம மீனா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாரு. எதுக்குமா சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை மாமா, சும்மா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தாலே தெரியும் ரியல் லைஃப் என்னன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.